அவர் சொல்ற ஒரு பொன்மொழி என்னன்னாக்கா, அவரு நிறைய பொன்மொழிகள் சொல்லியிருக்கிறாரு. அந்த மொழியில வந்து நம்ம இறை சக்தியை உணர வேண்டும் என்றால் உண்மையான பக்தி நமக்கு இருந்தா தான் அந்த பக்தியில. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 26ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் ஆவணி. இன்றைய சூரிய உதயம் 7:13க்கு, சூரிய அஸ்தமனம் 7:16க்கு. இன்றைய திதி வளர்பிறை திருதியை திதி இன்று மாலை 4:24க்கு முடிவடைந்து சதுர்த்தி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் நமக்கு 60 நாளிகைக்கு இருக்கு. ஸோ நாளை காலை வரை நமக்கு அஸ்த நட்சத்திரம் இருக்கு. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:13 10:13 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:46 7:16 வரை. ராகு கால நேரம் மாலை 4:15 5:46 வரை. யமகண்ட நேரம் காலை 10:13 11:44 வரை. கூலிகன் மதியம் 1:14 2:45 வரை. இன்றைய சந்திராஸ்தம ராசி கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசிரமம். இவர்களுக்கு நாளை இரவு 9:51க்கு சந்திராசிரமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு ஆதாயம், ரிஷபராசிக்கு ஆதரவு, மிதுன ராசிக்கு தோல்வி, கடகராசிக்கு போட்டி, சிம்ம ராசிக்கு லாபம், கன்னி ராசிக்கு பெருமை, துலாம் ராசிக்கு பயம், விருச்சக ராசிக்கு நற்செயல், தனுசிக்கு மகிழ்ச்சி, மகரத்திற்கு கீர்த்தி, கும்பத்திற்கு சோதனை, மீனத்திற்கு வாழ்வு. இன்றைய விசேஷம், இன்று வழிபாடு சம்பந்தப்பட்ட விசேஷங்கள் இல்லை. ஆனாலும் இன்று ஒரு விசேஷமான நாள். கிருபானந்த வாரியார் என்பவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவரு முருக பக்தர், தீவிரமான முருக பக்தர். அவருடைய அருளும் ஆசையும் நம்மளுக்கு இன்னைக்கு பெறுறதுக்காக அவர்கிட்ட நம்ம இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்குவோம், கிருபானந்த வாரியார்கிட்ட. ஏன்னா நாம் வாழும் காலத்திலே அவர் நம்முடன் வாழ்ந்தவர். அவர் சொல்ற ஒரு பொன்மொழி என்னன்னாக்கா, அவரு நிறைய பொன்மொழிகள் சொல்லியிருக்கிறாரு. அந்த மொழியில ஒண்ணு நான் எடுத்து இங்க சொல்ல விரும்புறேன். அகல் விளக்கு நமக்கு வெளிச்சத்தை தரும் பொழுது அந்த இருட்டுல நம்மளுக்கு எவ்வளவு அழகான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். ஒரு அமைதியான அழகான ஒரு வெளிச்சத்தை நம்மளுக்கு கொடுக்குதுல, மன சாந்தி பெற அளவுக்கு அகல் விளக்கு நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். அது போலத்தான் ஒரு தாயுடைய அன்பு என்பது, அவங்க நம்மளை பராமரிச்சு நம்மளை பெற்று வளர்த்து ஒரு தாயுடைய அன்பு என்பது அகல் விளக்கு போல் இருட்டுல இருக்கிற நமக்கு ஒரு பெரிய வெளிச்சம். என்னைக்கு இந்த தாய் நம்ம கிட்ட இல்லைன்னா அப்பதான் நம்மளுக்கு அவங்க இருந்த வெளிச்சம் நம்மளுக்கு புரிய வரும். அவங்க இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஒரு இருண்ட மாதிரி தான் இருக்கும். இதை புரிஞ்சுக்கணும் எல்லா குழந்தைங்களும். அவர் சொன்ன அந்த பொன்மொழிகளுடைய கருத்தை நான் இங்கே தெரிவிக்கிறேன். எல்லா குழந்தைங்களுக்கும் பெத்த தாயை மதிக்க கத்துக்கங்க. தயவு செஞ்சு குழந்தைங்கள் பெரியவர்களா இருந்தாலும் அவங்கள அவமரியாதை பண்ற மாதிரியோ கண்ணீர் வர மாதிரியோ நடந்துக்காதீங்க. நம்ம கிருபானந்த வாரியார் சொன்ன ஒரு அருமையான கருத்து. நிறைய பேர் தாயை பத்தி பேசியிருக்காங்க. இருந்தாலும் இன்று அவர் சொன்ன அந்த கருத்தை எல்லாருக்கிட்டையும் நான் பகிர்ந்துக்கிறேன். அதனால குழந்தைகளே, உங்களுக்கு எத்தனை வயசு ஆனாலும் சரி, உங்களுக்கு 50 வயசு ஆகி உங்க தாய் உயிரோட இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள மதிக்க கத்துக்குங்க. அவங்களுக்கு நல்லதை செய்யுங்க. அவங்க கண்ணீர் வர விடாதீங்க. சரிங்களா? 10 குழந்தை இருந்தாலும் ஒரு தாய் அவ்வளோ அழகா பார்த்துக்குவா. ஆனா 10 பிள்ளைங்கள் இருந்தாலும் தாயை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க முன் வர மாட்டாங்க. வயதான காலத்துல சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அவையெல்லாம் பொருள்படுத்தாமல் நம் தாயை நாம் கவனிக்க வேண்டும் என்பது கிருபானந்த வாரியார் நமக்கு சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அதை இந்த வேளையில உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இன்றைய சிந்தனைக்கு பார்ப்போமே. நம்ம இறை சக்தியை உணர வேண்டும் என்றால் உண்மையான பக்தி நமக்கு இருந்தா தான். அந்த பக்தியில எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. ஒரு தெய்வத்து மேல ஒரு பக்தி வைக்கும் பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்க வைக்கிற பக்தி தான் உண்மையான பக்தி. அந்த உண்மையான பக்தி தான் அந்த தெய்வ ஆற்றலை நம்மளுக்கு உணர வைக்கும் என்று நான் இங்க சொல்லிக்கிறேன். எல்லாரும் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு நல்ல விஷயங்களை உங்க வாழ்க்கையில செய்ய கத்துக்கோங்க. பெரியவர்களை மதிக்க கத்துக்கொள்ளுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.